ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிரிக்கெட் அனாலிசிஸ் மாதிரி பண்ணலான் இருக்கோம். இப்போ இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க. இந்தியா டவுன்ன்னு சொல்லுவாங்க. அந்த சீரீஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ என் கூட வந்து என் ஃப்ரெண்ட் இருக்கார், ஹரீஷ்ன்ட்டு. அவரும் நானும் சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் விளையாண்டுருக்குறவங்க. இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். அவர்கிட்ட வந்து நான் கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்கிற மாதிரி இந்த செஷன் போகும். ஹரி, இப்போது இந்தியா டவுன் அண்டர் போகிறாங்க. இப்போ இந்தியா டவுன் அண்டர் அப்படின்னா என்ன, அந்த சீரீஸை பற்றி ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. ஓகே, ஸோ டவுன் அண்டர்னா அது கிரிக்கெட் டெர்மினாலஜி கிடையாது. அது கொலோக்கியலா ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து அது வந்து சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு கீழே இருக்கு. லைக் மெனி அதர் கண்ட்ரீஸ் விட இந்த கண்ட்ரீஸ்லாம் கீழே இருக்கிறனால தான் அது டவுன் அண்டர்னு சொல்றாங்க. ஸோ தட் இஸ் வை திஸ் சீரீஸ் இஸ் கால்ட் அஸ் டவுன் அண்டர் இன் கொலோக்கியல் டெர்ம்ஸ். இப்போ ரெண்டு சைடும் போகிறாங்க. இப்போ இந்தியா வந்து நியூசிலாந்து கிட்ட ஒரு மேசிவ் டிஃபீட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அங்கே போய் நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம், அந்த சீரீஸ் எப்படி போகும், இப்போ நம்ம டீமோட ஸ்ட்ராங், அவங்க டீம் எப்படி இருக்காங்க, அப்புறம் அந்த ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பேசிக்லி இந்த சீரீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து மோர் இன் ரிலேஷன் டு த சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்காக தான் இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்குறோம். அண்ட் மோர் ஓவர் இந்த பாஸ்ட் 2 சீரியஸ் when these teams battled, right? ஸோ அந்த இதுதான் இதோட மோர் இம்பார்ட்டன்ஸ். பிகாஸ் லாஸ்ட் 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலா ஆஸ்திரேலியால எல்லா டீமும் கஷ்டப்பட்டப்போ இவங்க நம்ம டீம் இந்தியா வந்து மோர் டாமினன்ட்லி பெர்ஃபார்ம். ஓகேவா? ஸோ 2018 இன்ஃபேக்ட் 2013ல இருந்து இந்தியா வந்து ஒரு சீரீஸ் மட்டும். ஸோ ஃப்ரம் 2015ல இருந்து இப்போ 24 வரைக்கும் ஆஸ்திரேலியா ஹஸ் நெவர் பீட்டன் இந்தியா. ஸோ அதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் இந்த சீரீஸ்க்கு. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அண்ட் மோர் ஓவர் அவங்கள வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் போகாம அவங்க ஹெட் ஆன் போய் அவங்கள நம்ம கம்பீட் பண்ணி கரெக்ட் அவங்கள மோர் ஓவர் அவங்க இதுலயே வந்து கிரவுண்ட்லயே வந்து நம்ம டாமினேட் பண்ணிருக்கோம். லாஸ்ட் டைம் ரிஷப் பந்த் பண்ண மாதிரி ரிஷப் பந்த் வந்து ஒன் ஆஃப் த கீ இன்னிங்ஸ், டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த கீ இன்னிங்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட். பட் ஹேவிங் செட் தட் அதுல வந்து ஒரு கலெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்க்கலாம். போன சீரீஸ் எடுத்து பாத்தீங்கன்னா 2021 சீரீஸ் வந்து பயங்கரமான கலெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ். மோர் சோ ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டிஃபீட், தி வர்ஸ்ட் டிஃபீட் இந்தியா ஹஸ் எவர் ஃபேஸ்ட் இன் தி ஓவர்சீஸ் கண்டிஷன். 36 ஆல் அவுட் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். கரெக்ட், ஜஸ்ட் லைக் தட். எல்லாம் நம்ம எப்படி இந்தியன் மீடியா, நம்ம இந்தியன் பீப்புள் மாதிரி எல்லாருமே இந்தியாவை ஹியூமிலியேட் பண்ணப்போ they just came down like anything. And then ஒரு ஃபுல் டீம் இல்லாம, ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் hands இல்லாம they just fought like anything. Full and full team effort, not any individual effort. Every match in that series ஒரு வந்து ஐகானிக்கா பேசப்படும். Not just because of one or more innings, but everyone in the team has fought very well and led very well by Ajinkya Rahane. இப்போ நம்ம டீம் எப்படி இருக்கு, இந்தியா எப்படி இருக்கு, ஆஸ்திரேலியன் டீம் எப்படி இருக்கு? இப்போ நான் இந்தியா டீமை பத்தி பேசணும்னா நம்ம சைட் பத்தி பேசலாம். ஸோ அவங்களோட ப்ரிப்பரேஷன் so far has been very good. இந்த நீங்க almost like 12 years they have undefeated in India. So that speaks volume of their effort and the potential they have in India and also in overseas. So India வந்து வெளியே போய் இது வரைக்கும் தோத்துருந்தாலும் they were just not let them எந்த டீமுமே அவங்க டிஃபீட் பண்ணவோ இல்லை டாமினேட் பண்ணவோ விட்டதே இல்லை. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். இந்தியா நியூசிலாந்து வந்து இந்தியா தோத்துருச்சு, 3-0 தோத்துருச்சுங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அதுல இருந்து எப்படி நம்ம இது பண்ணுவோம். விஷயம் என்னன்னா, ஒரு சீரீஸ் வச்சு நம்ம சீரீஸ் ரைட் ஆஃப் பண்ண கூடவும் கூடாது. ஸோ என்னன்னா, நம்ம டீம் கிட்ட பொட்டன்ஷியல் இருந்துச்சு. பட் சம் கைண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அண்ட் பிச்சஸோ இல்லைனா செலெக்ஷன்ஸோ நம்ம எதை வேணா பிளேம் பண்ணலாம். பட் அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டான நம்ம ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல வரல. ஸோ அதனாலதான் இந்தியா தோத்துச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம எப்பவுமே ஒரு சீரீஸ் போகும்போது யூ நீட் டு டேக் தி பாசிட்டிவ்ஸ் அவுட் ஆஃப் வாட் யூ டிட் ப்ரீவியஸ்லி. ஸோ லாஸ்ட் 2 சீரீஸ் எடுத்தா 2018 2020 வந்தாலும் இதே மாதிரி கண்டிஷன்ல தான் போயிருப்போம். ஹோம் கண்டிஷன்ஸ்ல போயிட்டு நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம், ஓவர்சீஸ்ல பண்ண மாட்டோம். நம்ம மேல ஒரு கொஸ்டின் மார்க் இருந்திருக்கு. பட் இந்த தடவையும் நான் அதை தான் சொல்றேன். இந்தியா டீம் வந்து யூ கேன் நெவர் ரைட் தெம் ஆஃப் பிகாஸ் தே ஜஸ்ட் ஹேவ் தட் டெண்டன்சி டு கம் when you're back strong. அவங்களுக்கு ஒரு செட் பேக் இருந்தா எப்பவுமே அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் எப்பவுமே எதிர்பார்க்கலாம். எனி டைம் யூ கேன் கம் பேக் பிகாஸ் 36 ஆல் அவுட் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் தி சீரிஸ் எல்லாரும் எல்லாருமே எழுதிருப்போம், ரைட் அப் பண்ணிருப்போம். இது வந்து 4-0 இது 5-0 அப்படி எல்லாம் சொல்லிருக்கோம். பட் இட்ஸ் நாட் தி கேஸ் வித் இந்தியா. அண்ட் இந்த டைம் நீங்க செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து இந்தியா வந்து தே ஆர் கோயிங் வித் தி பெஸ்ட் பாசிபிள் ஸ்குவாட் இந்த டைம் போறாங்கன்னு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. although experience wise பார்த்தா நம்ம ஒன்றும் not for that experience except for few people who have experienced like 4 people நினைக்கிறேன். விராட், ரோஹித்,
அஸ்வின் அண்ட் பும்ரா. ஸோ இவங்களுக்கு தான் அந்த கோர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மற்றவங்க எல்லாமே ரிஷப் ஒரு 2 சீரிஸ் ஆடி இருக்காரு அண்ட் கில் ஒரு சீரிஸ் ஆடி இருக்காரு. மற்றவங்க எல்லாமே ஃபேர்லி நியூ ஃபேஸஸ், லைக் கன்சிஸ்டன்டா ஆப்பர்ச்சுனிட்டி. போய் விளையாண்டாதான் தெரியும் நம்ம எப்படி கோப் அப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினட்டா. ஸோ இந்த தடவை பாத்தீங்கன்னா அவங்க செகண்ட் கொஸ்டின் வந்து இப்போ எப்படி வந்து லாஸ்ட் டைம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா like 2018 when they lost, they said like they don't have the key players. Like when Smith Warner அந்த சீரிஸ்ல இல்ல, ஆனா அவங்க key players இல்ல, அதுதான் நாங்க தோத்தது காரணம், something like that they were saying. And then this time and when they went the next time, first match வந்து அவங்க full squad போனாங்க, ஸ்மித் வந்துட்டாரு, வார்னர் வந்துட்டாரு, so they are going with the full squad அப்படி இப்படின்னு எழுதி மீடியா எழுதிட்டு இருந்தாங்க. இந்த டைம் அவங்களுக்கு ஒரு ரீசன் கிடைச்சிருச்சு, நியூசிலாந்து கூட இந்தியா தோத்ததுங்கிற ரீசன் மட்டும் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கே தவிர they just take the history for the last 12 years they have never been defeated by any team this dominant. New Zealand is like, I personally feel it's one of best. One of தான் இது. ஸோ இந்த நேரம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, யூஸ்வலா பாத்தீங்கன்னா நான் கடந்த ஒரு 10 years பேக் எடுத்து பாத்தீங்கன்னா 2012 onwards அவங்களோட ஸ்ட்ரக்சரிங் ஆஃப் ஸ்கெடியூலே வந்து எவ்ரி ஒன் நோஸ், லைக் அவங்க ஒரு 5 கிரவுண்ட்ஸ்ல தான் எப்பவுமே நடத்துவாங்க. ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த தடவை என்ன பண்ணாங்க, அந்த ஸ்ட்ரக்சரை வந்து கொஞ்சம், அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் இதுதான் வந்து சின்ஸ் 1991 திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியா ஆஸ்திரேலியா, இன்ஃபேக்ட் I think England India வந்து ஒரு 5 match series விளையாண்டாங்க 2016ல. Apart from that, India is playing the very first Australia India tour with 5 matches. So இது வந்து அது ஒரு ஹிஸ்டாரிக்கலி இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்கா பேசப்படுது. என்னன்னா 5 match வந்து 1991ல தான். That is the first series of Tendulkar. So Tendulkar விளையாண்ட ஃபர்ஸ்ட் சீரியஸ், ஓவர்சீஸ் போய் விளையாண்ட ஃபர்ஸ்ட் சீரியஸ், and he performed well also. சேலஞ்சிங் environment. அதே ஸ்கெடியூல் தான் இந்த வரையும் ரிப்பீட் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பெர்த்ல விளையாட போறோம். ஸோ ஆப்வியஸ்லி அதுதான் உலகத்திலேயே டஃபான விக்கெட். அண்ட் ஆஸ்திரேலியா ஹஸ் நெவர் லாஸ்ட் டு எனி டீம் அதர் தன் சவுத் ஆப்பிரிக்கா. அதுதான் ஹிஸ்டாரிக்கலா பெர்த்ல நடந்திருக்கு. எனி டீம், இன்ஃபேக்ட் சாரி, இந்தியா ஹஸ் ஒன் மேட்ச் இன் 2008. 2008ல அந்த சீரீஸ் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இந்த மங்கி கேட் ஸ்கேண்டல் நடந்திருக்கும் சைமன்ஸ்க்கும் ஹர்பஜனுக்கும். ஸோ அந்த சீரீஸ் எல்லாம் ஞாபகம். அது ஆக்சுவலா அந்த மேட்ச் தான் வந்து இதுக்கு முன்னால மேட்ச் தோத்துட்டு ஹியூமிலேட் ஆகி இந்தியா வந்து, இன்ஃபேக்ட் they were about to go back and then something happened and then they just came out and then played this match. Great. So historically இதான் நடக்குது. So 5 match series looking forward. Okay. Okay. நவம்பர் 22 வந்துட்டு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுது. சீரீஸ் வந்து எல்லாருமே எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லெட்ஸ் see what happens. Thank you for watching. Thank you.